ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். திருப்பரங்குன்றம் வைகாசி விசாக திருவிழாவில் கலந்து கொண்ட 87 பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவசேனா மண்டபத்தில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு 87 பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அது தொடர்பான இந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்போம். ஜெகநாத், இப்ப வைகாசி விசாக பெருவிழாவில் கலந்து கொள்ள வந்தவர்களில் 87 பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த மூச்சு திணறல் காரணமாக மயக்கமடைஞ்சவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல யார் யாருக்கு இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது? வணக்கம். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் சுமந்து வரும் பால் குடங்களை உள்ள பால் சண்முகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. இன்று காலை முதல் பார்த்தீர்களானால் 6 மணி முதல் மதியம் தற்போது 2:30 மணி வரை தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் இந்த பால் அபிஷேகமானது நடைபெற்று வரும் என்று தெரியப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் பார்த்தீர்களானால் இன்று கூட்ட நெரிசல் அதிக அளவு இன்று காணப்பட்டிருந்த நிலையில பல்வேறு மக்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் பார்த்தீர்களானால் அவர்கள் இந்த பகுதியில் கூட்டம் நெரிசல் அதிகமாக காணப்பட்ட நிலையில மக்கள்கள் மயக்கமடைய தொடங்கிய காட்சி நம்மால் பார்க்க முடிஞ்சது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய பால்குடம் ஏந்தி வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருவராக மயக்கப்பட்டு விழக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிந்தது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைத்து வயதினரும் முதியவர்கள் என அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசலில் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர்கள் மயக்கமடைய சூழல் உருவாகி இருந்தது. இதன் அடிப்படையில் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு ஒவ்வொருத்தவருக்கும் உரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தினால் இந்த மாதிரியான சூழல் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று கோவிலில் உள்ள அந்த தேவஸ்தான மண்டபத்தில் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ முகாம்ல இதுவரைக்கும் 87 பேர் சிகிச்சையானது அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவசர சிகிச்சைக்காக 2 வரை அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை முதலே பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து சாமி தரிசனம் செய்த நிலையில தற்போது திருப்பரங்குன்றம் வைகாசி திருவிழா காலை முதலே ஏராளமான பக்தர்கள் இங்கு காவடி எடுத்தும் இங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூட்டம் கூடியதால் இந்த சூழல் நிலவி இருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது 87 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயர் சிகிச்சைக்காக 2 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.